வாழ்நல் வேண்டும். திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான். நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடியப் போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காணலாம். தற்பொழுது குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எளிதில் நிறைவேற்றும். உலகம் முழுவதும் தியானத்தில் ஈடுபடும் பக்தர்கள் இந்த முத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை என்று பெயர். தங்களுடைய கடைசி விரல் சுண்டுவல் என்று அழைக்கப்படக்கூடிய தங்களுடைய கடைசி விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கைகளில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 விரல்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து 2 கைகளிலும் முத்திரைகளை பிடித்து உள்ளங்கைகளை வான்நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முத்திரைகளின் மூலம் குபேர பகவான் சன்னதியிலும் தங்களுடைய இல்லம் மற்றும் அலுவலக ஸ்ரீ லட்சுமி குபேர திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் தினசரி காலை 15 நிமிடம் குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும். முத்திரைகளின் தத்துவம் பஞ்சபூத தத்துவங்களாகும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களே முத்திரைகளின் தத்துவங்களாகும். ஆதலால் முத்திரைகளின் மூலம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றும். தற்பொழுது குபேர பகவானின் முக்கிய பீஜ மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமஹ என்ற மந்திரத்தை உச்சாடனம் செய்து நாணயங்களால் ஒலி எழுப்பி பூஜைகள் செய்ய இருக்கின்றோம். பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களும் தங்களுடைய கோரிக்கைகள் நினைத்து அந்த மந்திரங்களை தொடர்ந்து 33 முறை குபேர முத்திரையுடன் சேர்த்து வரலாம். ஸ்ரீம் எனும் மந்திரம் நமக்கு மகாலட்சுமி தாயார் அருளை எளிதில் பெற்றுக் கொடுக்கும். ஹ்ரீம் எனும் மந்திரம் நமக்கு தெய்வ அருளை பெற்றுக் கொடுக்கும். க்ளீம் எனும் மந்திரம் நமக்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொடுத்து வேண்டாதவற்றை நம்மிடமிருந்து விலக்கி வைக்கும். ஸ்ரீ குபேர பகவான் திரேதாயுகம் 5064ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் மங்களவாரம் 8ஆம் தேதி 27 வினாடிக்கு பூச நட்சத்திரம் மீன லக்னத்தில் சுபஜனனம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லட்சுமிராய நம. 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 ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமோ நமஹ. முதிரைகளை விடுவித்து இருக்கரம் கூப்பி லக்ஷ்மி குபேரை வரதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தற்பொழுது குபேர பகவானுக்கு தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தங்கள் முன்பாக இருக்கும் அந்த உதிரி மலர்கள் அனைத்தையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு இருக்கரம் கூப்பி லக்ஷ்மி குபேரரை சிரம் தாழ்த்தி வணங்க வேண்டும். அதாவது தலை தாழ்த்தி வணங்க வேண்டும். நாம் எந்த தெய்வங்களையும் ஆவாகனம் செய்யும் பொழுது, அதாவது உயிர் கொடுக்கும் பொழுது அதற்கு 5 முகங்கள் கொண்ட மந்திரங்களை கூறி ஆவாகனம் செய்ய வேண்டும், அதாவது உயிர் கொடுக்க வேண்டும். அதுபோலவே தங்கள் முன்பாக இருக்கும் அந்த குபேர பகவானின் திரு உருவத்திலும் நாம் குபேர பகவானை ஆவாகனம் செய்ய இருக்கின்றோம், அதாவது உயிர் கொடுக்க இருக்கின்றோம். இங்கே 5 முறை மந்திரங்கள் ஒலிக்கப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு முறை மந்திரங்கள் ஒலிக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு மலர்களாக குபேர பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டே தங்கள் முன்பாக இருக்கும் அந்த குபேர பகவானின் திரு உருவத்தில் மேல் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இதே போன்று 5 முறை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். 5 முறை மந்திரங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் அந்த கை காப்பு மேலேயும் ஃபோட்டோ மேலேயும் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ஸ்டாண்டு மேலேயும் அப்படியே போட்டு வாங்க. ஓம் ஈசான மூர்தாய நமஹ மூர்த்தினி. ஓம் தத்புருஷவத்ராய நமஹ வத்ரே. ஓம் அகோர ஹிருதயாய நமஹ ஹிருதயே. ஓம் வாமதேவ குஷ்யாய நமஹ நாபோ. ஓம் சத்யோஜாதமூர்த்தனே நமஹ பாதயோஹ. மீதம் இருக்கும்
குங்கும மலர்களை தங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு தங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் பிரார்த்தனை நினைத்து லக்ஷ்மி குபேரரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தற்பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு 108 அஷ்டோத்திர நாமாவளிகளால் பச்சை நிற குங்குமத்தாலும் மலர்களாலும் பூஜைகள் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி அஷ்டகம் படித்து மகாலட்சுமி தாயாருக்கு ராஜோபசார முறையில் பூஜைகள் நடைபெற்று அதன் பிறகு கந்தபுராணத்தில் கச்சியப்ப சுவாமிகளால் பாடப்பட்டிருக்கும் அந்த மங்கள வாழ்த்து பாடப்பட்டு மகா தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கைகளில் மலர்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் பிரார்த்தனை நினைத்து இருகரம் கூப்பி மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஓம் பிரகிருதி நமஹ, ஓம் விகிருதி நமஹ, ஓம் வித்யானி நமஹ, ஓம் சர்வபூதகித பிரதானி நமஹ, ஓம் ஸ்ரத்தானி நமஹ, ஓம் விபூதி நமஹ, ஓம் சுரப்பி நமஹ, ஓம் பரமாத்மிகானி நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயானி நமஹ, ஓம் பத்மானி நமஹ, ஓம் சுஜனி நமஹ, ஓம் ஸ்வாகானி நமஹ, ஓம் சுதானி நமஹ, ஓம் சுதானி நமஹ, ஓம் தன்யானி நமஹ, ஓம் ஹிரண்மயி நமஹ, ஓம் லக்ஷ்மி நமஹ, ஓம் நித்யபுஷ்டானி நமஹ, ஓம் இமாவர்ணி நமஹ, ஓம் அதித்தி நமஹ, ஓம் தித்தி நமஹ, ஓம் தீப்தானி நமஹ, ஓம் வசுதானி நமஹ, ஓம் வசுதாரிண்ணி நமஹ, ஓம் பத்மின்னி நமஹ, ஓம் பத்மகந்தின்னி நமஹ, ஓம் புண்ணியகந்தானி நமஹ, ஓம் சுப்ரசன்னானி நமஹ, ஓம் பிரசாதாயமுக்கி நமஹ, ஓம் கமலானி நமஹ, ஓம் காந்தானி நமஹ, ஓம் காமாட்சி நமஹ, ஓம் க்ஷீரோத சம்பவானி நமஹ, ஓம் அனுகிரக பிரதானி நமஹ, ஓம் புத்தனி நமஹ, ஓம் அனகானி நமஹ, ஓம் ஹரிவல்லபானி நமஹ, ஓம் அசோகானி நமஹ, ஓம் அமிர்தானி நமஹ, ஓம் தீப்தானி நமஹ, ஓம் லோகசோக விநாசினி நமஹ, ஓம் தர்மநிலையானி நமஹ, ஓம் கருணானி நமஹ, ஓம் லோகமாத்ரே நமஹ, ஓம் பத்மப்ரியானி நமஹ, ஓம் பத்மஹஸ்தானி நமஹ, ஓம் பத்மாக்ஷி நமஹ, ஓம் பத்மசுந்தர்ணி நமஹ, ஓம் பத்மோத்பவானி நமஹ, ஓம் பத்மமுக்கி நமஹ, ஓம் பத்மநாபப்ரியானி நமஹ, ஓம் ரமாணி நமஹ, ஓம் பத்மமாலாதராணி நமஹ, ஓம் தேவி நமஹ, ஓம் பத்மின்னி நமஹ, ஓம் பத்மகந்தின்னி நமஹ, ஓம் புண்ணியகந்தானி நமஹ, ஓம் சுப்ரசன்னானி நமஹ, ஓம் பிரசாதாயமுக்கி நமஹ, ஓம் பிரபாணி நமஹ, ஓம் சந்திரவதனானி நமஹ, ஓம் சந்திராணி நமஹ, ஓம் சந்திர சகோதரனி நமஹ, ஓம் சதுர்புஜானி நமஹ, ஓம் சந்திரரூபாணி நமஹ, ஓம் இந்திராணி நமஹ, ஓம் இந்து சீதலானி நமஹ, ஓம் ஆக்லாஜனி நமஹ, ஓம் புஷ்டி நமஹ, ஓம் சிவானி நமஹ, ஓம் சிவகர்ணி நமஹ, ஓம் சக்தி நமஹ, ஓம் விமலானி நமஹ, ஓம் விஸ்வஜனனி நமஹ, ஓம் துஷ்டி நமஹ, ஓம் தாரித்ரிய நாசினி நமஹ, ஓம் பிரீதி புஷ்கரண்ணி நமஹ, ஓம் சாந்தானி நமஹ, ஓம் சுக்லமால்யாம்பராணி நமஹ, ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் பாஸ்கர்ணி நமஹ, ஓம் பில்வநிலையானி நமஹ, ஓம் வராரோகாணி நமஹ, ஓம் யசஸ்வினி நமஹ, ஓம் வசுந்தராணி நமஹ, ஓம் உதாராங்காணி நமஹ, ஓம் ஹரிண்ணி நமஹ, ஓம் ஹேமமாலினி நமஹ, ஓம் நரதான்யகர்ணி நமஹ, ஓம் சித்தனி நமஹ, ஓம் ஸ்ரேன சௌமியானி நமஹ, ஓம் சுபப்பிரதானி நமஹ, ஓம் விபவைஸ்வகதானந்தானி நமஹ, ஓம் வரலக்ஷ்மி நமஹ, ஓம் வசுப்பிரதானி நமஹ, ஓம் சுபானி நமஹ, ஓம் ஹிரண்ய பிராகாராணி நமஹ, ஓம் சமுத்திரதனயானி நமஹ, ஓம் ஜெயானி நமஹ, ஓம் மங்களா தேவி நமஹ, ஓம் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதானி நமஹ, ஓம் விஷ்ணு பத்னி நமஹ, ஓம் பிரசன்னாக்ஷி நமஹ, ஓம் நாராயண தமாசதானி நமஹ, ஓம் தாரித்ய தும்சின்னி நமஹ, ஓம் தேவி நமஹ, ஓம் சர்வோவத நிவாரணி நமஹ, ஓம் நவதுர்கானி நமஹ, ஓம் மகாகாலினி நமஹ, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகானி நமஹ, ஓம் திரிகாலஜ்ஞான சம்பந்தானி நமஹ, ஓம் புவனேஸ்வரி நமஹ, மகாலக்ஷ்மிகானி நமோ நமஹ. நானாவித பரிமளபத்ர குங்குமார்ச்சன பூஜா புஷ்பாஞ்சலி பூஜா சமர்ப்பயாமி. ஒரு அரண்மனையில் அரசரோ அரசியோ அமர்ந்திருந்தால் அவரை எப்படி மகிழ்விப்போமோ, பாடுவது, ஆடுவது, கீதம் இசைப்பது, வாத்தியம் வாசிப்பது, அதே போன்று செல்வத்துக்கு அரசான குபேர பகவானுக்கும் ராஜோபசாரம் என்று சொல்லப்படக்கூடிய பலவிதமான உபச்சாரங்களை செய்து அவர்களை மகிழ்வித்தால்
அவர்களும் மனமகிழ்ந்து அவர்களின் அருளை நமக்கு எழுதி கொடுப்பார்கள். ராஜோபசாரத்தின் தொடக்கமாக முதலில் குடையளித்தல். ஓம் दूरमस्मच्चक्रवो यन्तु वीणाः तदिन्द्राग्ने गिरदां दत्तिशागे तन्नो देवा अनुमदन्तु यज्ञो छत्रं समर्पयामि. चामरं वीसुदल् कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः. चामरं वीजयामि. நடனம் ஆடுதல். நிருத்தம் தரிஷயாமி. வாத்தியம் இசைத்தல். வாத்தியம் கோஷயாமி. ஊஞ்சலில் ஏற்றுதல். ஆந்தோலிகான் சமர்ப்பயாமி. குதிரையில் ஏற்றுதல். அஸ்வானாரோஹயாமி. யானையில் ஏற்றுதல். கஜானாரோஹயாமி. ரதத்தில் ஏற்றுதல். ரதானாரோஹயாமி. விசிறியால் வீசுதல். கேதும் ருண்மன்ன கேதவே பேசோ மதியா அபேததே சமுஷத்பிரஜாயதாः வெஜனம் வீஜயாமி. வேதம் சொல்லுதல். சகனாவவதோ சகனோ புனக்தோ சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வேதகோஷம் சமர்ப்பயாமி. கீதம் இசைத்தல். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தகர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலார் அபிராமி கடை கண்களே. கீதம் சமர்ப்பயாமி. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கரகதாஹஸ்தேன் பூவஞ்ச நமோஸ்துதே नमस्ते गरुडारूढे ढोलासुरभयङ्करे सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सिद्धिबुद्धिप्रदे देवी बुद्धिमुक्तिप्रदायिनी वन्द्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते. आद्यन्तरगिरे देवी आदिशक्तिमहेश्वरी योगदे योगसम्भूते महालक्ष्मी नमोस्तुते. स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्तिमहोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातः महालक्ष्मी नमोस्ते. श्वेतांबरधरे देवी नानालंकारपूजिते जगस्थिते जगन्मातः महालक्ष्मी नमोस्ते. महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यपरे भक्तिमानरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा. एककालं पठे नित्यं महापापविनाशनं द्विकालं यपठे नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यपठे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्नवरदा शुभा.
இப்படி எல்லாமே எடுத்து பையில வச்சுக்கோங்க. பூஜை பண்ணலாம், பையில எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு வெள்ளி தாமரை 5 ரூபாய் காயின் கொடுத்துருக்கோம். அந்த 5 ரூபாய் லாக்கர்லாம் கேஷ் பாக்ஸ் வச்சுக்கணும். இந்த கை காப்பு ஆண்களாக இருந்தால் வலது கையிலையோ, பெண்களாக இருந்தால் இடது கையிலையும் கட்டிக்கோ. இந்த மூலத்தான ஃபோட்டோவோ வீட்டில் பூஜை அறையில் பூஜை இதில் வடக்கை பார்த்து வச்சு பூஜை பண்ணுங்க. எந்தெந்த எல்லாரும் குங்குமம் வாங்கிட்டு எல்லா பிரகாரம் சுற்றிட்டு முன்னாடி போய் விழுந்து கும்பிடணும்னா முன்னாடி சன்னியாசத்துக்குள்ள விழுந்து கும்பிடக்கூடாது. முன்னாடி விழுந்து கும்பிடும்போது சாமியை பார்த்து கும்பிடாம மேற்குலேருந்து கிழக்க பார்த்து கும்பிட்டுருக்கோம். ஏன்னா சாமி வடக்க பார்த்து அது எடுத்து வச்சுக்கோங்க சார். ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேக்கெட் பாக்ஸ் வச்சுக்கோம். நீங்கள் எல்லோரும் வெளியில் வந்து குங்குமம் வாங்கிக்கோ. குங்குமம் வாங்கிக்கோ, வெளியில் வாங்க சார். அப்படியே பூஜை பண்ண எடுத்துவாங்கம்மா. எல்லாம் சாப்பிட்டுட்டா साय कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपते धन धान्य समृद्धिं मेदेहि तावय नमो नमः. एकं मंगल दीपं दर्शयामि.
ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் ஜெம் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தன தானியாதிபதே தன தானிய சம்ருத்திம் மேதேஹி தாபய நமோ நமஹ. மேலே அமர்ந்திருப்பது மகாலட்சுமி தாயார், அதன் கீழ் குபேர பகவான், அவரின் அருகில் அவருடைய மனைவி சித்ரலேகா. நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டுமென்றால் மகாலட்சுமி தாயார் அருள் வேண்டும், வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டுமென்றால் குபேர பகவான் அருள் வேண்டும். திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான். நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடியப் போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காணலாம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பூஜைகள் செய்ய வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல்லாலும், துர்க்கைக்கு குங்குமத்தாலும், மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களால் பூஜை செய்வது மிகவும் விசேஷமாகும். அதே போன்று செல்வ கடவுளான செல்வத்துக்கு அரசனான குபேர பகவானுக்கு நாணயங்களால் பூஜை செய்வதே மிகவும் விசேஷமாகும். நாம் நாணய பூஜை செய்யும் பொழுது நாம் போடும் நாணயம் அதிக ஒளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் செல்வம் அதிகம் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்கள் எளிதில் கேட்டுக்கொள்வதில்லை. எல்லோருடைய குறைகளையும் அவர்கள் கேட்டுக்கொண்டால் அவருடைய செல்வம் எளிதில் வெளியே சென்றுவிடும் என்பது ஐதீகமாகும். ஆதலால் செல்வ கடவுளான செல்வத்துக்கு அரசரான குபேர பகவானை நம் வசம் திருப்ப, நம் கோரிக்கை எளிதில் நிறைவேற்ற நாம் குபேர பூஜை செய்யும் பொழுது நாம் போடும் நாணயம் அதிக ஒளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். நவகிரகங்களில் ஒன்றான புதனின் அதிதேவதையை குபேர பகவான் ஆகின்றார். புதனுக்கு எப்படி பச்சை நிற வஸ்திரம் சாற்றி பூஜை செய்யப்படுகின்றதோ அதே போன்று குபேர பூஜையிலும் பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தப்படுகின்றன. நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான புதன் ஸ்தலமான திருவன்காடில் தான் குபேரனின் மறுஜென்மமாக திருவன்காட்டராக பட்டினத்தார் தோன்றினார். ஜாதக ரீதியாக ஒருவருக்கு புதனின் அம்சம் சிறப்பாக இருந்தால்தான் அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியும். தொழில் கடவுளே குபேர பகவான் ஆகின்றார். இங்கு கிடைக்கும் பச்சை நிற குங்குமம் கொண்டே திருவன்காடில் உள்ள புத பகவான் சன்னதியில் சகஸ்ரநாம நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பச்சை நிற பட்டை விசேஷமாக கருதப்படுகின்றது. மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது பச்சை நிற பட்டை உடுத்தி இறங்கினாலே அந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் பொழுது பச்சை நிற கொடி அசைத்து அந்த நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்படுகின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிகளுக்கு பச்சை நிற புடவை வாங்கி கொடுப்பது குடும்ப சுபிட்சத்தை அதிகரிப்பதாக கருதப்பட்டு வந்தது. பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும். நவகிரகங்கள் ஒன்றான சுக்கிரனின் அதிதேவதையை மகாலட்சுமி தாயாராகின்றார். சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளியால் வெள்ளிக்கிழமைகளில் நாம் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்வதும் பூஜைகள் செய்து பிரசாதம் பெற்று செல்வதும் மிகவும் விசேஷமாகும். நமக்கு ஒருவர் தானமாகவோ பரிசாகவோ அளித்த வெள்ளி பொருட்களை நாம் ஒருவருக்கு தானமாகவோ பரிசாகவோ வழங்கக்கூடாது. நாம் ஒருவருக்கு வெள்ளி பொருட்களை பரிசாக வழங்க விரும்பினால் கடைகளில் அதை புதிதாக வாங்கியே வழங்க வேண்டும். நமக்கு வந்த வெள்ளி பொருட்களை நமக்கு தேவையானவற்றையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெள்ளி என்பது மகாலட்சுமி தாயார் அருளை எளிதில் பெற்றுக் கொடுக்கும் பொருளாகும். லக்ஷ்மியின் அருள் எளிதில் மாறும் தன்மை கொண்டது. வந்த லக்ஷ்மியை தக்க வைப்பதற்கு நமக்கு குபேர பகவானின் அருள் தேவை. வரும் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை. லக்ஷ்மி குபேர சன்னதியில் முழுவதும் இனிப்புகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி 2 நாட்களும் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேர பகவானுக்கும் நாணயங்களால் சிறப்பு லக்ஷ்மி குபேர பூஜை நடைபெற இருக்கின்றது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள். நம்ம எங்கே இருக்கோன்னா லக்ஷ்மி குபேரர் கோவிலில் இருக்கிறோம். இங்கே ரொம்ப சிறப்பான விசேஷமான நாட்களில் இங்கே சிறப்பு பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கோம். இந்த பூஜையில் நம்ம உட்காந்து பூஜை பண்ணோம்னா கண்டிப்பாக லக்ஷ்மி குபேரோடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாரும் இந்த தீபாவளிக்கு நம்ம இந்த லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு வந்து இவருடைய அருளை பெறணுன்றதான் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அனைவரும் லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு வருக வருக என்று வேண்டுகிறேன்.
தாங்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் ஆலயம் சென்னை வண்டலூர் அருகே ரத்னமங்கலம் என்ற அழகிய கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயத்துக்கு எதிரே உள்ள அரைக்காசம்மன் கோயிலாகும். இந்த கோயிலில் 107 அம்மனோடு ஒரே இடத்துல இருக்காங்க. அரைக்காசம்மன் இவங்களோட பிரதான சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இழந்த பொருள் பதவி சொத்துக்களை மீட்டு கொடுக்கக்கூடியவங்கள் அரைக்காசம்மன். ஏன் இந்த அம்பாளுக்கு அரைக்காசம்மன் பேர் வந்ததுன்னா, புதுக்கோட்டையில் உள்ள மன்னர் விஜயநகர பேரரசோட குலதெய்வம் அந்த பிரகதம்பாள் அம்மன். பிரகதாம்பாள் அம்மனை தான் அரைக்காசம்மனை வழிபடுறாங்க. ஆனால் அரைக்காசம்மனுக்குன்னு தனி கோயில் சன்னதி எதுனா இங்கே தான் இருக்குது. ரத்னமங்கலம் லக்ஷ்மி குபேரர் ஆலயத்துக்கு எதிரே இருக்குது. இந்த கோவிலோட முக்கியமான, அதாவது அரைக்காசம்மனுக்கு ஒரு முக்கியமான சக்தி என்னென்னா, அதாவது புதுக்கோட்டை மன்னர் விஜயநகர பேரரசுக்கு என்ன காரியங்கள் அவர் செயல்படுத்தணும்னாலும் அந்த பிரகதம்பாள் என்ற அம்மன்ட்ட உத்தரவு கேட்டு தான் செய்வார். அந்த மாதிரி சமயத்தில் அவரோட அரண்மனையிலேருந்து ஒரு முக்கியமான சொத்து பத்திரம் ஒன்று அவர்கிட்ட காணாமல் போயிடுது. நீண்ட நாளாக தேடி பார்க்குறாரு, அந்த பத்திரம் அவருக்கு கண்ணுக்கு தென்படலை. அந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பிரகதம்பாள் அம்மனை. அம்மா, என்னோடய பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தால் எனக்கு திரும்ப கிடைக்கணும், இல்லை எங்கேயும் நான் மறதியாக வச்சுருந்தேனே எனக்கு ஞாபக சக்தி கொடுங்க. இந்த பத்திரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய சக்தியை எல்லா மக்களுக்கும் நான் தெரியப்படுத்துறதுக்கு என் நாட்டு மக்கள்லாம் பயன்படுத்துகிற நாணயத்தில் உன்னுடைய உருவத்தை அச்சடித்து நவராத்திரிக்கு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அந்த நாணயத்தை நான் தானமாக வழங்கி வருவேன் அப்படின்னு அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு தேடும்போது அதே அரண்மனையில் அதிசயமான முறையில் அதே பத்திரம் அவருக்கு கிடைச்சிருது. நீண்ட நாளாக கிடைக்காத பத்திரம் கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த மன்னர் மனமகிழ்ந்து, இப்போ எப்படி நம்ம 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா நாணயங்கள் பேர் சொல்லி பயன்படுத்துகிறோமோ அதே போல் அந்த காலத்தில் பயன்படுத்தின காசோட பேர் காலனா, அரையனா, முக்கானா, ஒரணான்னு சொல்லுவாங்க. இப்போ அரை வடிவ காசை தங்கத்தில் அச்சடித்து அதில் இந்த அம்பாள் உருவத்தை பதித்து நவராத்திரிக்கு வந்தவங்களுக்கு தானமாக வழங்கி வந்ததுனால இந்த அம்பாளோட பேர் மருவி பிரகதம்பாள் என்ற அரைக்காசம்மன். அரைக்காசம்மன்னா நாம் இழந்த பொருள் பதவி சொத்துக்களை மீட்டு கொடுக்கக்கூடியவங்கள் அரைக்காசம்மன். இங்கே இவங்க 107 அம்மனோட சேர்ந்து ஆட்சி செய்கிறாங்க. 108வது அம்மனா. இங்கே ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா, தொழில் தடை அகற்றக்கூடிய ராஜமாதங்கி அம்மன், திருமணம் தடை அகற்றக்கூடிய கல்யாண மாரியம்மன், குழந்தை பாக்கியம் கொடுக்குற தாய் கர்ப்பரட்சாம்பிகை, தீராத தீய பழக்கத்திலேருந்து மாற்றக்கூடிய நாவலூர் பெரியகாண்டியம்மன், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லுவாங்க. திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன். இவங்களை பௌர்ணமி அன்னைக்கு 3 அம்மனையும் ஒரே நாளில் போய் தரிசனம் பண்ணணும். இவங்க சென்னையில் 3 ஊரில் தனித்தனியாக இருக்காங்க. ஆனால் இந்த அரைக்காசம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மன், காமாட்சி, விஷாலாட்சி, திருவுடை, வடிவுடை, கொடியுடை, அந்த மாதிரி 30 சக்தி உள்ள அம்மன் இருக்காங்க. நோய் நொடியிலேருந்து காக்கக்கூடிய அம்பாள் திருவொற்றியூர் பாகம்பிரியாள் அம்மன். அந்த மாதிரி 108 ஊரில் இருக்க அம்மனை இங்கே ஒரே இடத்துல வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அரைக்காசம்மனுக்கு உண்டு. இங்கே 108 ஊரில் போய் தரிசனம் பண்ணி வந்தீங்கன்னா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பலன் இந்த கோயிலில் கிடைக்கும். குறிப்பாக இங்கே பிரசன்ன சீட்டுன்னு பார்ப்பாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமியில் அம்பாளோட திருவுளச்சீட்டு நம்ம என்ன வேண்டி வந்தோமோ அந்த காரியத்துக்கு உண்டான பலன் சொல்லக்கூடிய அம்பாளோட பிரசன்ன வாக்கு இங்கே பார்க்கலாம். அதாவது நீங்கள் என்ன வேண்டி வந்த காரியத்துக்கு இப்போ நடக்குமா, இல்லை லேட்டாக நடக்குமா, இல்லை ஏதாச்சும் தடைகள் இருந்தால் எந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்தால் அந்த காரியங்கள் நமக்கு நடக்கும்னு சொல்லக்கூடிய அம்பாளோட பிரசன்ன வாக்கு இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி அம்பாளுக்கு எதிர்த்தாப்புல அதாவது சப்தகன்னிகள் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த சப்தகன்னிகளுக்கு சைடில் 2 பக்கமும் 16 திதிக்கு உண்டான தெய்வங்கள் இருக்கும். அதே மாதிரி அம்பாளோட 2 சைடும் பார்த்திங்கன்னா சீலிங்கில் 51 சக்தி பீடம் வரைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீசக்கர மகாமேரு இங்கே இருக்குது, ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீசக்கரதாரின்னு சொல்லுவாங்க. மேலே ஸ்ரீசக்கரமும் வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி சக்தி சம்பந்தப்பட்ட அனைத்தையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணி நம்முடைய வாழ்வில் சிறப்பான வாழ்வளிக்கக்கூடிய அரைக்காசம்மனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அரைக்காசம்மன் முன்னாடி நம்ம வேண்டி பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக நடக்கும், ஐதீகமாகும்.
நல் வேண்டும். திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான். நாம் திருப்பதி உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வட்டி கட்டுவதாகவே ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடியப் போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காணலாம். தற்பொழுது குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எளிதில் நிறைவேற்றும். உலகம் முழுவதும் தியானத்தில் ஈடுபடும் பக்தர்கள் இந்த முத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை என்று பெயர். தங்களுடைய கடைசி விரல் சுண்டோல் என்று அழைக்கப்படக்கூடிய தங்களுடைய கடைசி விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கைகளில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 விரல்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து 2 கைகளிலும் முத்திரைகளை பிடித்து உள்ளங்கைகளை வான்நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முத்திரைகளின் மூலம் குபேர பகவான் சன்னதியிலும் தங்களுடைய இல்லம் மற்றும் அலுவலக ஸ்ரீ லட்சுமி குபேர திருவுருவ படத்திற்கு முன்பாகவும் தினசரி காலை 15 நிமிடம் குபேர முத்திரையின் மூலம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை எளிதில் நிறைவேற்றும். முத்திரைகளின் தத்துவம் பஞ்சபூதத்துவங்களாகும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சபூதத்துவங்களே முத்திரைகளின் தத்துவங்களாகும். ஆதலால் முத்திரைகளின் மூலம் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வது தங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றும். தற்பொழுது குபேர பகவானின் முக்கிய பீஜ மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமஹ என்ற மந்திரத்தை உச்சாரணம் செய்து நாணயங்களால் ஒலி எழுப்பி பூஜைகள் செய்ய இருக்கின்றோம். பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களும் தங்களுடைய கோரிக்கைகள் நினைத்து அந்த மந்திரங்களை தொடர்ந்து 33 முறை குபேர முத்திரையுடன் சேர்த்து வரலாம். ஸ்ரீம் எனும் மந்திரம் நமக்கு மகாலட்சுமி தாயார் நல்ல எளிதில் பெற்றுக் கொடுக்கும். ஹ்ரீம் எனும் மந்திரம் நமக்கு தெய்வ அருளை பெற்றுக் கொடுக்கும். க்ளீம் எனும் மந்திரம் நமக்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொடுத்து வேண்டாதவற்றை நம்மிடமிருந்து விலக்கி வைக்கும். ஸ்ரீ குபேர பகவான் திரேதாயுகம் 5064ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் மங்களவாரம் 8ஆம் தேதி 27 நாளிகை 42 வினாடிக்கு பூச நட்சத்திரம் மீன லக்னத்தில் சுபஜனனம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லட்சுமிராய நமः. 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 ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமः. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமः. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமோ நமः. முதிரைகளை விடுவித்து இருக்கரம் கூப்பி லக்ஷ்மி குபேரை வரதால் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தற்பொழுது குபேர பகவானுக்கு தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தங்கள் முன்பாக இருக்கும் அந்த உதிரி மலர்கள் அனைத்தையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு இருக்கரம் கூப்பி லக்ஷ்மி குபேரரை சிரம் தாழ்த்தி வணங்க வேண்டும். அதாவது தலை தாழ்த்தி வணங்க வேண்டும். நாம் எந்த தெய்வங்களையும் ஆவாகனம் செய்யும் பொழுது, அதாவது உயிர் கொடுக்கும் பொழுது அதற்கு 5 முகங்கள் கொண்ட மந்திரங்களை கூறி ஆவாகனம் செய்ய வேண்டும், அதாவது உயிர் கொடுக்க வேண்டும். அதுபோலவே தங்கள் முன்பாக இருக்கும் அந்த குபேர பகவானின் திரு உருவத்திலும் நாம் குபேர பகவானை ஆவாகனம் செய்ய இருக்கின்றோம், அதாவது உயிர் கொடுக்க இருக்கின்றோம். இங்கே 5 முறை மந்திரங்கள் ஒலிக்கப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு முறை மந்திரங்கள் ஒலிக்கப்படும் பொழுதும் ஒவ்வொரு மலர்களாக குபேர பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டே தங்கள் முன்பாக இருக்கும் அந்த குபேர பகவானின் திரு உருவத்தில் மேல் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இதே போன்று 5 முறை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். 5 முறை மந்திரங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் அந்த கை காப்பு மேலேயும் ஃபோட்டோ மேலேயும் போட்டுட்டே வாங்க. நீங்கள் ஸ்டாண்டு மேலேயும் அப்படியே போட்டு வாங்க. ஓம் ஈசானமூர்தாய நமஹ முர்தினி. ஓம் தத்புருஷவத்ராய நமஹ வத்ரே. ஓம் அகோர ஹிருதயாய நமஹ ஹிருதயே. ஓம் வாமதேவகுஷ்யாய நமஹ நாபோ. ஓம் சத்யோஜாதமூர்த்தனே நமஹ பாதயோஹ. மீதம் இருக்கும் மலர்களை
தங்கள் கைகளில் வைத்துக்கொண்டு தங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் பிரார்த்தனை நினைத்து லக்ஷ்மி குபேரரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தற்பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு 108 அஷ்டோத்திர நாமாவளிகளால் பச்சை நிற குங்குமத்தாலும் மலர்களாலும் பூஜைகள் செய்து மகாலட்சுமி தாயாருக்கு மகாலட்சுமி அஷ்டகம் படித்து மகாலட்சுமி தாயாருக்கு ராஜோபசார முறையில் பூஜைகள் நடைபெற்று அதன் பிறகு கந்தபுராணத்தில் கச்சியப்ப சுவாமிகளால் பாடப்பட்டிருக்கும் அந்த மங்கள வாழ்த்து பாடப்பட்டு மகா தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களுடைய கைகளில் மலர்களை வைத்துக் கொண்டு தங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் பிரார்த்தனை நினைத்து இருகரம் கூப்பி மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஓம் பிரகிருதி நமஹ, ஓம் விகிருதி நமஹ, ஓம் வித்யானி நமஹ, ஓம் சர்வபூதகித பிரதானி நமஹ, ஓம் ஸ்ரத்தானி நமஹ, ஓம் விபூதி நமஹ, ஓம் சுரப்பி நமஹ, ஓம் பரமாத்மிகானி நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயானி நமஹ, ஓம் பத்மானி நமஹ, ஓம் சுஜனி நமஹ, ஓம் ஸ்வாகானி நமஹ, ஓம் சுதானி நமஹ, ஓம் சுதானி நமஹ, ஓம் தன்யானி நமஹ, ஓம் ஹிரண்மயி நமஹ, ஓம் லக்ஷ்மி நமஹ, ஓம் நித்யபுஷ்டானி நமஹ, ஓம் இமாவர்ணி நமஹ, ஓம் அதித்தி நமஹ, ஓம் தித்தி நமஹ, ஓம் தீப்தானி நமஹ, ஓம் வசுதானி நமஹ, ஓம் வசுதாரிண்ணி நமஹ, ஓம் பத்மின்னி நமஹ, ஓம் பத்மகந்தின்னி நமஹ, ஓம் புண்ணியகந்தானி நமஹ, ஓம் சுப்ரசன்னானி நமஹ, ஓம் பிரசாதாமுக்கி நமஹ, ஓம் கமலானி நமஹ, ஓம் காந்தானி நமஹ, ஓம் காமாட்சி நமஹ, ஓம் க்ஷீரோத சம்பவானி நமஹ, ஓம் அனுகிரக பிரதானி நமஹ, ஓம் புத்தனி நமஹ, ஓம் அனகானி நமஹ, ஓம் ஹரிவல்லபானி நமஹ, ஓம் அசோகானி நமஹ, ஓம் அமிர்தானி நமஹ, ஓம் தீப்தானி நமஹ, ஓம் லோகசோக விநாசினி நமஹ, ஓம் தர்மநிலையானி நமஹ, ஓம் கருணானி நமஹ, ஓம் லோகமாத்ரே நமஹ, ஓம் பத்மப்ரியானி நமஹ, ஓம் பத்மஹஸ்தானி நமஹ, ஓம் பத்மாக்ஷி நமஹ, ஓம் பத்மசுந்தர்ணி நமஹ, ஓம் பத்மோத்பவானி நமஹ, ஓம் பத்மமுக்கி நமஹ, ஓம் பத்மநாபப்ரியானி நமஹ, ஓம் ரமாணி நமஹ, ஓம் பத்மமாலாதராணி நமஹ, ஓம் தேவி நமஹ, ஓம் பத்மின்னி நமஹ, ஓம் பத்மகந்தின்னி நமஹ, ஓம் புண்ணியகந்தானி நமஹ, ஓம் சுப்ரசன்னானி நமஹ, ஓம் பிரசாதாமுக்கி நமஹ, ஓம் பிரபாணி நமஹ, ஓம் சந்திரவதனானி நமஹ, ஓம் சந்திராணி நமஹ, ஓம் சந்திர சகோதரணி நமஹ, ஓம் சதுர்புஜானி நமஹ, ஓம் சந்திரரூபாணி நமஹ, ஓம் இந்திராணி நமஹ, ஓம் இந்து சீதலானி நமஹ, ஓம் ஆக்லாஜனி நமஹ, ஓம் புஷ்டி நமஹ, ஓம் சிவானி நமஹ, ஓம் சிவகர்ணி நமஹ, ஓம் சக்தி நமஹ, ஓம் விமலானி நமஹ, ஓம் விஸ்வஜனனி நமஹ, ஓம் துஷ்டி நமஹ, ஓம் தாரித்ரிய நாசினி நமஹ, ஓம் பிரீதி புஷ்கரண்ணி நமஹ, ஓம் சாந்தானி நமஹ, ஓம் சுக்லமால்யாம்பராணி நமஹ, ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் பாஸ்கர்ணி நமஹ, ஓம் பில்வல்யானி நமஹ, ஓம் வராரோகாணி நமஹ, ஓம் யசஸ்வினி நமஹ, ஓம் வசுந்தராணி நமஹ, ஓம் உதாராங்காணி நமஹ, ஓம் ஹரிண்ணி நமஹ, ஓம் ஹேமமாலினி நமஹ, ஓம் நரதான்யகர்ணி நமஹ, ஓம் சித்தனி நமஹ, ஓம் ஸ்ரேன சௌமியானி நமஹ, ஓம் சுபப்பிரதானி நமஹ, ஓம் விவேஸ்வகதானந்தானி நமஹ, ஓம் வரலக்ஷ்மி நமஹ, ஓம் வசுப்பிரதானி நமஹ, ஓம் சுபானி நமஹ, ஓம் ஹிரண்ய பிராகாராணி நமஹ, ஓம் சமுத்திரதனயானி நமஹ, ஓம் ஜெயானி நமஹ, ஓம் மங்களா தேவி நமஹ, ஓம் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதானி நமஹ, ஓம் விஷ்ணு பத்னி நமஹ, ஓம் பிரசன்னாக்ஷி நமஹ, ஓம் நாராயண தமாசதானி நமஹ, ஓம் தாரித்ய தும்சின்னி நமஹ, ஓம் தேவி நமஹ, ஓம் சர்வோவத நிவாரணி நமஹ, ஓம் நவதுர்கானி நமஹ, ஓம் மகாகாலினி நமஹ, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகானி நமஹ, ஓம் திரிகாலஜ்ஞான சம்பந்தானி நமஹ, ஓம் புவனேஸ்வரி நமஹ, மகாலட்சுமிகானி நமோ நமஹ. நானாவித பரிமளபத்ர குங்குமார்ச்சன பூஜா புஷ்பாஞ்சலி பூஜா சமர்ப்பயாமி. ஒரு அரண்மனையில் அரசரோ அரசியோ அமர்ந்திருந்தால் அவரை எப்படி மகிழ்விப்போமோ, பாடுவது, ஆடுவது, கீதம் இசைப்பது, வாத்தியம் வாசிப்பது, அதே போன்று செல்வத்துக்கு அரசனான குபேர பகவானுக்கும் ராஜோபச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய பலவிதமான உபச்சாரங்களை செய்து அவர்களை மகிழ்வித்தால் அவர்களும் மனமகிழ்ந்து அவர்களின் அருளை நமக்கு எழுதி கொடுப்பார்கள். ராஜோபச்சாரத்தின் தொடக்கமாக முதலில் குடையளித்தல். ஓம்
दूरमस्मच्चक्रवो यन्तु वीराः तदिन्द्राग्ने गृणदां दत्तिशागे तन्नो देवा अनुमदन्तु यज्ञो छत्रं समर्पयामि चामरं वीशदल् कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः चामरं वीजयामि நடனம் ஆடுதல் நிருத்தம் தரிஷயாமி வாத்தியம் இசைத்தல் வாத்தியம் கோஷயாமி ஊஞ்சலில் ஏற்றுதல் ஆந்தோலிகான் சமர்ப்பயாமி குதிரையில் ஏற்றுதல் அஸ்வானாரோஹயாமி யானையில் ஏற்றுதல் கஜானாரோஹயாமி ரதத்தில் ஏற்றுதல் ரதானாரோஹயாமி விசிறியால் வீசுதல் கேதும் கிருண்மன்ன கேதவே பேசோ மதியா அபேததே சமுஷத்பிரஜாயதாः வெஜனம் வீஜயாமி வேதம் சொல்லுதல் சகனாவவதோ சகனோ புனக்தோ சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை ஓம் சாந்தி 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 வேதகோஷம் சமர்ப்பயாமி கீதம் இசைத்தல் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலார் அபிராமி கடை கண்களே கீதம் சமர்ப்பயாமி நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தேன் பூவஞ்ச நமோஸ்துதே नमस्ते गरुडारूढे ढोलासुरभयङ्करे सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी बुद्धिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरगिरे देवी आदिशक्तिमहेश्वरी योगदे योगसम्भूते महालक्ष्मी नमोस्तुते स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्तिमहोदरे कन्याकुमारी